Hi viewers, welcome to HKD. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் வந்து Pani Puri, golgappa. இது வந்து எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் அடிக்கடி பார்ப்ப போகிறோம். அதே மாதிரி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முன்னாடி நம்ம பூரி வந்து எப்படி பண்ணது பார்க்க போகிறோம். முதல்ல ரவை 1 கப் எடுத்துருக்கேன். அடுத்தது மைதா 2 டீஸ்பூன். அடுத்தது ஆயில் 3 டீஸ்பூன். அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு எடுத்துருக்கோம். இப்போது இதை வந்து நல்லா ஒரு மிக்சர் பண்ணிவிட்டு டோ பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பூரி எப்படி பண்ண போகிறோம். ரவை ஆட் பண்ணிக்கோங்க. மைதா, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது எண்ணெய், அடுத்தது தண்ணி தேவையான அளவு இப்போ ஊற்றிட்டு இப்போது மிக்ஸ் பண்ணி டோ பண்ணிவிட்டு இப்போ பூரியை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணியாச்சு. ஃபைன் ரவையை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு செக் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இதில் வந்து நல்லா வெட்டான துணியை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறமா திருப்பி சேம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டோவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி சாஃப்ட் கொடுக்குற அளவுக்கு நல்லா நீட் பண்ணிக்கணும். 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போது பானிபூரிக்கு தேவையான அந்த பானி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள். நார்மலாக எல்லா சாட்லேயும் வந்து சாட் ஐட்டம்ஸ் பண்ணும் போதும் ஒரு க்ரீன் சட்னி இருக்கும், அதே மாதிரி ஸ்வீட் சட்னி இருக்கும். ஸோ அதுதான் பேஸ். ஸோ அதை வந்து நம்ம கரைச்சாலே வந்து உங்களுக்கு பானி கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து க்ரீன் சட்னி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம எப்படி அதை பானி சேஞ்ச் பண்ணுறது தண்ணி ஊற்றின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் வந்து ஒரு பஞ்சு புதினா எடுத்திருக்கேன். அதே சேம் ஈக்குவலாக வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு புளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி. இப்போ நம்ம இதை வந்து மிக்சரில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அது கூட என்னென்ன மசாலா சேர்க்கணுன்னு 1 பை 1 பார்க்கலாம். அதில் நம்ம புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, அப்புறம் வந்து புளி, இது வந்து 5த்தையும் இப்போது நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறமா என்னென்ன தூள் சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர். அடுத்தது பெருங்காயம் பவுடர் கொஞ்சம் தேவையான அளவு, ஒரு பிஞ்ச் போட்டுக்கிட்டால் போதும். சால்ட்டு தேவையான அளவு. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக சாட்டில் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற அந்த க்ரீன் சட்னி தான் இது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து நல்லா கோல்டு வாட்டரை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பானிபூரிக்கு தேவையான அந்த பானி கிடச்சிரும். பானி ஊற்றலைன்னா சாட் மசாலாவுடைய சட்னி, பானி ஊற்றியாச்சு அப்படின்னா அது வந்து பானிபூரிக்கு தேவையான பானி இது. ஓகே, இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கலாம். இப்போ இதில் நல்லா கோல்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போது பூரிக்கு ரெடி. பூரி ஒரு சைடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஊறி வச்சாச்சு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா. இப்போ அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 சட்னி பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு சட்னி பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றின பிறகு இதை நீங்கள் வந்து நார்மலாக இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடையில் உங்களுக்கு ஜல்ஜீரா மசாலான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பவுடர் விற்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் சட்னி எப்படி பண்ணது பார்க்கலாம். நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு சட்னி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி புளி கரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து வெல்லத்தை ஆட் பண்ண போகிறோம்.
அடுத்தது சாட் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், அடுத்தது பெப்பர் 1/4 டீஸ்பூன், அடுத்தது சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு பிஞ்ச், அடுத்தது சால்ட்டு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்வீட் சட்னி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஸ்டஃப் பண்ணி பானிபூரி சாப்பிடலாம். இப்போது அதில் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எப்படின்னு பார்க்கலாம். நான் அதில் வந்து 2 உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சாட் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன், அடுத்தது சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டரை போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டோவை நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சின்னதாக மூடி வச்சு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா உப்புற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பானிபூரி இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங் வச்சு நம்ம ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். ஹோம்மேட் பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃபிங் நடுவில் வச்சுருக்கோம். பக்கத்தில் இது வந்து ஸ்வீட் சட்னி, அதுக்கப்புறம் வந்து இந்த பானி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.